guys, welcome back to CSS series. So last வீடியோல வந்து பாக்ஸ் மாடலை பத்தி பார்த்தோம். இந்த வீடியோல வந்து CSS அவுட்லைனை பத்தி பார்க்கலாம். ஸோ இங்க அவுட்லைனும் பார்டர்ஸும் பார்த்தீங்கன்னா கிட்ட சேம் தான். இப்ப அதாவது பார்டருக்கு மேல தான் அவுட்லைன் இருக்கும். பாக்ஸ் மாடல்ல வந்து பார்த்தீங்கன்னா பார்டருக்கு மேல தான் வந்து அவுட்லைன் வந்து இருக்கும். ஸோ இந்த அவுட்லைன் வந்து எப்படிலாம் நம்மளால யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோல பார்க்கலாம். இங்க வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள். இங்க வந்து ஒரு ஹலோ வேர்ல்ட் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு டெக்ஸ்ட் இருக்கு. அது ஒரு ஹெட்டிங் டேக்ல இருக்கு. இப்ப இந்த அவுட்லைனுக்கு வந்து நான் உங்களுக்கு ஒண்ணு ப்ரூவ் பண்றேன். என்னன்னா, இந்த பார்டருக்கு மேல தான் அவுட்லைன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் அத ப்ரூவ் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இங்க வந்து இந்த அவுட்லைன் நான் எடுத்துக்கிறேன். அந்த அவுட்லைனை செலக்ட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பார்டர் நான் வரையறேன். ஸோ பார்டர் 1 பிக்சல் சாலிட் ரெட் அப்படின்னு குடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் அவுட்லைன் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்றேன். அவுட்லைன் 2 பிக்சல் சாலிட் 3 கிரே. ஓகே. ஸோ ஓகே. இப்ப நீங்க நல்லா ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபர்ஸ்ட் ரெட் வந்திருக்கு. அதுக்கு மேல தான் அவுட்லைன் கிரே உங்களுக்கு வந்திருக்கு. ஸோ இந்த பார்டருக்கு மேல வர்றது தான் வந்து அவுட்லைன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த அவுட்லைன் சேம் அஸ் பார்டர் மாரி தான். எப்படின்னா, நீங்க வந்து அந்த அவுட்லைனோட ஸ்டைல் உங்களுக்கு வேணும் டிஃபைன் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, ஸோ அவுட்லைன் ஹைஃபன் ஸ்டைல். ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா டேஷ்ட் இருக்கு. ஸோ இந்த மாதிரி டேஷ்ட் உங்களுக்கு வரும். இல்ல வந்து சம்திங் லைக் டாட்டட் அந்த மாதிரி வேணும்னு நினைச்சீங்கன்னா டாட்டட் இருக்கு. இந்த மாதிரி டாட்டட் வரும். நீங்க வந்து பார்டர் வீடியோ அதாவது உங்களுக்கு பார்டர் பத்தி தெரியலன்னா பார்டருக்குன்னு தனியா நான் செப்பரேட்டா ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இல்ல நீங்க இந்த வீடியோ கன்டின்யூ பண்ணிட்டு வரீங்கன்னா உங்களுக்கு பார்டர்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கும். ஸோ பார்டர் சேம் அஸ் அதே மாதிரி தான். அதோட ஃபங்க்ஷனாலிட்டி மட்டும் தான் மாறும். இதுக்கு இந்த பார்டருக்கு மேல தான் இந்த அவுட்லைன் வந்து உங்களுக்கு வந்து டிசைன் வரும். ஓகேவா? ஸோ அவுட்லைன் ஸ்டைல் இருக்கு. அதுக்கப்புறம் அவுட்லைனுக்கு கலர் இருக்கு. ஸோ அவுட்லைன் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ நான் ரெட் எனக்கு அப்ளை ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவுட்லைனோட வித் என்னால் ஹேண்டில் பண்ண முடியும். வித் வந்து பார்த்தீங்கன்னா 3 பிக்சல்ஸ் கொடுக்குறேன். ஸோ தட் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பெருசாக தெரியும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் அண்ட் ப்ராப்பர்ட்டி. ஸோ ஷார்ட் அண்ட் ப்ராப்பர்ட்டி அதே மாதிரி தான் நான் இங்கே இதை வச்சுக்கிறேன். அவுட்லைன். ஸோ இதில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து 3 பிக்சல்ஸ், அதுக்கப்புறம் டாட்டட் ரெட் அப்படி நான் கொடுக்குறேன். இதை வந்து நான் ஜஸ்ட் லைக் தட் கமெண்ட் அவுட் பண்ணிக்கிறேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அதே ஸ்டைல் தான் அப்ளை இருக்கு. நான் ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்குறேன். உங்களுக்கு அதே மாதிரி தான் இருக்கு. ஸோ அவுட்லைனுங்கிறது சேம் அஸ் பார்டர் மாதிரி தான். ஒன்லி டிஃபரன்ஸ் பார்டருக்கு மேலே அவுட்லைன் வரும். அவ்வளோதான் வித்தியாசம். ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்எஸ் ஃபாண்ட் டெக்ஸ்ட் அந்த மாதிரியோட ஸ்டைலிங் எப்படிலாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு